Hello brothers viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாடம்பாக்கம்ல இருக்கிற விஷ்ணு ஃபவுண்டேஷனோட பூர்வ வில்லாங்கற ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதோட ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இவங்க ஆல்ரெடி இவ்ளோ வில்லாஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். இங்க பின்னாடி பார்க்குற இந்த வில்லாஸ் எல்லாமே வந்து இந்த விஷ்ணு ஃபவுண்டேஷனோட தான். ஆக்சுவலா இத முடிச்சதும் நாம அடுத்து எங்க போறோம்னா இங்க இருந்து just 1 கிலோமீட்டர்ல இவங்க லியோ அவென்யூங்கற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். டோட்டலா 11 வில்லாஸ் அங்க கட்டிட்டு இருக்கிற அந்த 11 வில்லாஸ் எப்படி இருக்குங்கற அதோட மாடல் ஹவுஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லேண்ட், வில்லாஸ், பிளாட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஷாப்ஸ் எதுவா இருக்கட்டும் எங்க சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணனும் நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம பார்க்க போற அந்த மாடல் ஹவுஸ். இதே மாதிரி தான் அந்த 11 வில்லாஸ் இவங்க கட்டிட்டு இருக்காங்க. பில்டிங்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க டேம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ இந்த கேட் பார்த்தீங்கன்னா இவங்க அயன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்க்கு தேவையான ஸ்லாப் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தேன்னா உங்களுக்கு ஸ்டில் கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீவேஜ் டேங்குக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் அது மட்டும் இல்லை, இப்போ இண்டிவிஜுவல் போர்வெல், சம்பு, மெட்ரோ வாட்டர் வந்தேன்னா அதுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடை சுற்றியும் இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயுமே உங்களுக்கு 2 feet செட்பேக் கொடுத்துருக்காங்க. இபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 phase இபி கனெக்ஷனும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் கவர்டாக ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் வந்தேன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு சேஃப்டி கிரில், அதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக் வுட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான 10 feet வால் டைல்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா கீழேயுமே எல்லாமே வந்து வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக் வுட்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ வருது, டபுள் விண்டோ, அதுவும் ரொம்ப பெரிய விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே உங்களுக்கு ஸ்விட்ச் போர்டு வருது, எல்லாமே லீக்ராண்ட் பிராண்டில் வருது. வயர்ஸ் வந்து ஆர்பிட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் வித் பியூட்டிஃபுல்லான கபோர்டோட கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. இங்கே உங்களுக்கு ஒரு கபோர்ட் வரும், மேலே லாஃப்ட் ஸ்பேஸ் வருது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஏசியோட ப்ளக் பாயிண்ட் வித் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா இவங்க கிட்டே இருக்கிற இந்த 3 BHK வந்து 3லேயுமே பாத் அட்டாச்சாக இருக்குது. காமன் பாத்ரூம் இல்லை, எல்லாமே பாத் அட்டாச்சாக இருக்குது. பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காம்பேக்டான பாத்ரூம் தான். உங்களுக்கு வால் டைல்ஸ் வருது, அதுவும் 10 feetல வால் டைல்ஸ் வருது. பாத்ரூம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் பிராண்ட் வருது. இங்கேயும் உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் வித் டேப்பு, அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விண்டோ எல்லாமே வருது. அப்படியே நம்ம ரூமில் இருந்து வெளியில் வந்தேன்னா இந்த ஏரியா வந்து நீங்கள் டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணலாம். இங்கேயுமே உங்களுக்கு காத்தோட்டம் வர்றதுக்கான யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி கிச்சன் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே அவங்க வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் ஒரு மிரர் எல்லாம் வச்சு ப்ராப்பராக செட் பண்ணிடலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் எல்லாமே வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே குக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சேன்னா நீங்கள் டேபிள்லேருந்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கபோர்ட் வருது. கீழேயும் ஸ்பேஸ் அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிச்சனில் எந்த ஸ்பேஸுமே இவங்க வேஸ்ட் பண்ணலை. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கவர்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு மைக்ரோவேவ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மிக்ஸி எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய டபுள் யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. மெயின் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலார் கிச்சன் தான். எல்லா இதுலேயுமே மாடுலார் கிச்சன் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ண இவங்க மாடுலார் கிச்சனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் வைக்கிறதுக்கு தேவையான ஆக்சுவலாக இது தண்ணி கனெக்ஷனும் இவங்க கொடுத்துட்டாங்க. போர் வச்சுட்டேன்னு சொன்னேன், நான் நம்பலை. ஆக்சுவலாக நான் ஓப்பன் பண்ணதும் தண்ணியே வருது. ஸோ தண்ணி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான சிங்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. கேஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ப்ராப்பர் ஸ்பேஸிங் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போய் மேலே இருக்கிற அந்த 2 பெட்ரூமு, டெரஸு, பால்கனி எல்லாமே பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே போகலாம். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. ரெயிலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே ஒரு விண்டோவும் வருது, ஒரு யூபிவிசி டபுள் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட வருது. அப்படியே நம்ம மேலே வந்தோம்னா
இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே ப்ளக் பாயிண்ட்ஸு, ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே லீக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு கபோர்ட் வரும். ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கபோர்ட், அதுவும் கவர்டான கபோர்ட் வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான லாக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ளக் பாயிண்ட்ஸு வித் கண்ட்ரோலோட இங்கே கொடுத்துருக்கு. இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோருக்கு பின்னாடியே ஹைட் பண்ணி இவங்க பாத்ரூமும் வச்சுருக்காங்க. பாத்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாரும் 7 feet வரைக்கும் தான் டைல்ஸ் ஒட்டுவேன். ஆனால் இவங்க வந்து 10 feet வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான வால் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு விண்டோ வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஹீட்டர் வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு வாஷ் பேஸும் வருது. ரூம்லேருந்து வெளியில் வந்தால் இங்கே உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே உங்களுக்கு ஆக்சுவலாக 3 ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் இன்வெர்டர் செட் பண்ணோம்னா அதுக்கு கூட இவங்க ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த ரூமுக்குள்ளே வந்தோன்னா இதுவும் பாத் அட்டாச் ரூம் தான். ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் டோரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கபோர்ட் வருது. இது மேலே லாக் ஸ்பேஸ் வருது. எல்லா இடத்துலையுமே ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏசிக்கு தேவையான ப்ளக் பாயிண்ட், அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து லீக்ராண்ட் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கேயுமே ஒரு பாத்ரூம் வருது. பாத்ரூம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பாரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரூமில் இருந்து வெளியில் வந்தேன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால்கனிக்கு வந்துடலாம். பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளாஸ் வித் எஸ்எஸ்டியில் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈவினிங் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இது ஸ்டடியாக கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃபேனுக்கு தேவையான கண்ட்ரோல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. மேலே ஃபேனுக்கு தேவையான ஸ்பேஸும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டெரஸ் போகிறோம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸில் எல்லாமே வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. ரெயிலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு யூபிவிசி டபுள் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் மேலே வந்தேன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டேப்பு, அது அந்த சீவேஜ் வாட்டர் போகிறதுக்கான கேப்பு, இங்கே ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த கிரில் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தேன்னா கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சிட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஈவினிங்ஸ் நீங்கள் வந்து சும்மா இங்கே உட்காரலாம். அதுக்கு தேவையான சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு துணி காய போடுறதுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்க்ரீட் வாட்டர் டேங்க் வருது. 1200 liters வருது. இங்கேயும் உங்களுக்கு ஒரு டேப் வருது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மாடல் ஹவுஸ். ஆக்சுவலாக மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற 11 வில்லாஸ் தான். இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மாடல் ஹவுஸ். அது வந்து மாடம்பாக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் அக்ரந்தன். இங்கே தான் இந்த 11 வில்லாஸோட ஒர்க் போயிட்டு இருக்குது. டோட்டலாக 5 இப்போ ஒர்க் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்குறதா இருந்தால் அதோட பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு, வயர்ஸு, ஸ்விட்சஸ், அதே மாதிரி வால் டைல்ஸு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வீடையே நீங்கள் செட் பண்ணலாம். 3 BHK ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97 lakhs. அதுவே 4 BHK இருந்தால் 1.25 crore வரும். அது ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஆனால் இந்த ரேட்டில் இன்டீரியர், ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இவங்க ஹேண்ட் ஓவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 months தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தனபுரத்தில் இருக்குது, பெரும்பாக்கம் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் அக்ரந்தனில் இருக்குது. அது மட்டும் இல்லை மப்பேட்லேயுமே இவங்களுக்கு சைட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 4 சைடில் எங்கே வேணால் நீங்கள் போய் டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வில்லாவை நீங்கள் வாங்கலாம். பார்க்குறது தான் மெயின் ரோடு. அப்படியே இந்த ரோட்டில் என்ட்ரு ஆனேன்னா ரைட் சைடில் தான் நம்ம சைட் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றியே நீங்கள் ஈவினிங் மார்னிங் டைம் எல்லாம் வாக்கிங் போகிறதுக்கு தேவையான வாக்வேயும் அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்ககிட்ட இருக்கிற 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா அதோட லேண்ட் ஏரியா வந்து 900 square feet, பில்டப் ஏரியா 1700 square feet இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இவங்க கிட்ட 4 BHK அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் நிற்கிறதுக்கு பின்னாடி பார்க்குறது தான் 100 feet ரோடு. அது வந்து அக்ரந்தம் பஸ் ஸ்டாப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் லிங்க் ரோடு. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து CMDA அப்ரூவ்டு. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரா அப்ரூவ்டு. நேரம் நம்ம அந்த மாடல் ஹவுஸையும் பார்த்தோம், இதையும் பார்த்தோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலவேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். ஒவ்வொரு வீடுக்குமே எலவேஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் பிடிக்காது.
ஸோ எலிவேஷன் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நஃபீசி சைனிங் ஆஃப்.